محمد نبينا بنور هادينا. நேற்றைய வகுப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ராவுக்கு முந்தி நடந்த மிக முக்கியமான ஹிஜ்ராவுக்கு அடிப்படையாக நடந்த விஷயங்கள், அதில் ஒன்றுதான் முதலாவது அகபாவுடைய ஒப்பந்தம், அடுத்தது இரண்டாவது அகபாவுடைய ஒப்பந்தம். அதை பார்த்தோம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற 23 வயது நிரம்பின ஒரு வாலிப சஹாபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய கிரவுண்டை சரி செய்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி அவங்க அங்கே செஞ்ச சக்ஸஸ்ஃபுல்லான அந்த வரலாறை பார்த்தோம். அடுத்த வருஷத்துக்கு முன்னாலேயே வாராங்க, யா ரசூலல்லாஹ் எல்லாம் சரி, எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டோம் என்று. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. சில சஹாபாக்கள் போகிறாங்க. அதில் ஒன்று தான் பார்த்தோம், மக்காவிலிருந்து மதீனா 500 கிலோமீட்டர் தொலைவு. அபூ சலமாவுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஹிஜ்ரத்தை பார்த்தோம். ஹிஜ்ரத் போனாங்க, வைஃப் அனுப்பல்ல, புல்லொரு பக்கம், இப்படி பெரும் தியாகங்களுக்கு மத்தியில் தான் முஸ்லிம்களுடைய ஹிஜ்ரத் இருந்துச்சு. சுஹைப் இப்னு ஸினான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லா சொத்தையும் இழந்துட்டு போனாங்க. வானம் பாப்பா, இதை வச்சுக்கோ, இஸ்லாத்தை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு விட்டுடு. அதே போல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் போனாங்க. ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து, உங்களோட உம்மா நேர்ச்சை வச்சிருக்கிறா, மகன் வரும் வரையில் என்ன செய்யறில்ல, குளிக்க மாட்டேன், மகன் வரும் வரையில் தலைக்கு எண்ணெய் பூச மாட்டேன், மகன் வரும் வரையில் நிழலுக்கு ஒதுங்க மாட்டேன், வெயிலே தான் நிற்பேன் என்று உங்களோட உம்மா நேர்ச்சை வச்சிருக்கிறான்னு சொல்லி ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உறவினர்கள் வாராங்க. ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரே நேரத்தில் போனவங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஐயாஷ் உங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படி என்று. அப்போ என்றாலும் உம்மா என்ற தாய் பாசம் விடல. ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு உம்மவை ஷேப் பண்ணிட்டு வாரேன் என்று போனாங்க, பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. இப்படி ஏராளமான கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் ஹிஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம்களுக்கு அனுமதி கொடுத்த ஹிஜ்ரத் போகுது. இப்போ ஒவ்வொருத்தராக கலண்டு போகிறாங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு. இப்போ குறைஷிகளுக்கு சரியான மன உளைச்சல். சரி, போகிறவங்க போகட்டுமே வாப்பா. குறைஷிகளுக்கு சரியான மன உளைச்சல். என்னாண்டா வேறொன்றும் இல்லை, எங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து திருப்பி அடிக்க போகுது. இதை குறைஷிகள் ஆரம்ப கட்டமாகவே இதை யூகிச்சு கொண்டாங்க. இவங்க மதீனாவுக்கு போகிறன்றது சரி, போயிட்டு எங்கேயாலும் இருக்கட்டும், எங்களை நிம்மதியாக விடட்டும் என்று இருக்கல்ல, பெரிய ஒரு ஆபத்து திருப்பி இதை விட பல மடங்காக அடிக்க போகுது என்றதை குறைஷிகள் முன்னாலே யூகிச்சு கொண்டாங்க. அது என்னாண்டா, முஸ்லீம்கள் இப்போ போகிற மதீனாவுடைய நிலைமை எப்படி என்றது குறைஷிகளுக்கு விளங்கி இருந்துச்சு. ஒன்று, மதீனாவில் குறிப்பான 2 கோத்திரத்தார்கள் இருந்தாங்க, அவுஸ் ஹஸ்ரஜ். இவங்க எப்பயுமே 2 பேருக்கும் இடையில மோதல் இருந்து வந்துச்சு. அவுஸும் ஹஸ்ரஜும் பலம் மிக்கவர்கள். சண்டைன்னு வந்துட்டால் முன்னுக்கு நிற்பாங்க, நல்ல கட்ஸ் உடையவங்க, நல்ல தைரியமுடையவங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு தேவை சண்டை அல்ல. இப்போ அவங்களுக்கு தேவை என்னான்டா, ஒரு நல்லதொரு லீடர் தேவை. மதீனாவுடைய சூழல் எப்படின்னா, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லீடரை மதீனா எதிர்பார்த்து கொண்டிருக்குது. நல்ல ஒரு தலைவர் வந்து ஒரு சுமூகமான வாழ்க்கையை வாழணும் என்ற ஏக்கத்தோட மதீனா இருக்குது. இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனால் அவர் உண்மையில் ஒரு நல்ல லீடர் தான் என்ற குறைஷிகளுக்கு தெரியுமே. அங்கே போயிட்டு இவர் அவங்களுக்கு இடையில சமாதானம் செஞ்சு வச்சாங்கண்டா, அதுக்கு பிறகு மதீனா அவுஸ் ஹஸ்ரஜ் எல்லாம் சேர்ந்து திருப்பி எங்களுக்கு அடித்தா எங்களுக்கு ஓடுறதுக்கு இடமே இல்லை. குறைஷிகள் யூகிச்சுட்டாங்க, சரியாக யூகிச்சாங்க. ஏன்னா மதீனா இப்போ அவங்களுக்கு சண்டை தேவையில்ல, சமாதானம் தேவை. ஆனால் சண்டைண்டு வந்துட்டால் முன்னுக்கு நின்று இறங்கி வேலை செய்கிறதுக்கு அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தார்கள் இருக்கிறாங்க. நல்ல ஒரு லீடர்ஷிப் அவங்க தேவையோடு இருக்கிறாங்க, நல்லதொரு லீடர் வைத்திருக்கிறார் என்றதை விளங்கினாங்க. அதோடு அது மட்டும் இல்லை, யமன்லிருந்து கீழே யமன், இடையில மக்கா, யமன்லிருந்து ஷாம் தேசம் வரைக்கும், மதீனாவையும் தாண்டி அங்கால பலஸ்தீன் வரைக்கும் அங்கால போகக்கூடிய
பிரயாணம், அந்த வியாபார கூட்டம், இந்த கிரீன் கலர் எரோ காட்டுது, அது யமன்லிருந்து அப்படி போயிட்டு மதீனாவை டச் பண்ணித்தான் ஷாமுக்கு போகிறேன். மதீனா வந்து ஒரு முக்கியமான இடம். இந்த யமன் டு ஷாம் இந்த பிஸ்னஸ், இந்த 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 வணிகத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேந்திர நிலையம்தான் மதீனா. மதீனாவை பகைச்சிட்டு இந்த பிஸ்னஸ் ரூட்டை கவர் பண்ணிடலாம். குறைஷிகளுடைய ஒரு வருஷத்துக்கு இந்த மதீனாவை டச் பண்ணி போகிற இந்த பயணத்தில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் தங்க நாணயங்கள் லாபம் அடையக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த ரூட். விட்டு குடிக்கலுமா? வருஷத்துக்கு 2.5 லட்சம் கோல்ட் காயின்ஸ், 2.5 லட்சம் தங்க நாணயங்கள் லாபம் வார ஒரு ரூட்டை, அதுவும் உயிர் நாடு முக்கியமானது ஒரு 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 ஏரியா தான் யமன்லேருந்து ஷாமுக்கு போகிற பிஸ்னஸ். ஹைரன் இதை விட்டு கொடுக்கலாம். இப்போ நாங்கள் மதீனாவில் முஸ்லீம்கள் பெரும்பகுதி ஆயிட்டாங்கண்டா எங்களுக்கு மதீனாவுக்கு போகாமல் வேறு ரூட் எடுத்து போகவும் மேலாம், பிஸ்னஸை விட்டு கொடுக்கவும் மேலாம். எனவே என்ன செய்யுது, இப்போ 2.5 மாதம் முடிஞ்சுது. அதாவது அகபாவுடைய செகண்ட் எக்ரிமெண்ட் நடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கொடுத்து 2.5 மாதம் நிறைய முஸ்லீம்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேரா தெரியாமல் களவில் அப்படி போயிட்டு சேர்றாங்க. களவுலண்டா குறைஷிகளோட கையில் மாட்டிக்கொள்ளலாம். இவங்க பார்த்தாங்க போகிற போக்கு அவ்வளோ நல்லம் இல்லை. ஒன்று எங்களுக்கு அடிக்க போகுது, எங்கள்ட பிஸ்னஸுக்கு திருப்பி அடித்தா மக்காவில் இருந்து நாங்கள் தடமாறுவோம். உடனே என்ன செஞ்சாங்க, தாருன் நதுவால ஒன்று கூடினாங்க குறைஷிகள். தாருன் நதுவா என்று சொல்கிறது குறைஷிகளுடைய ஆலோசனை சபை, மஷூரா செய்கிற இடம்தான் தாருன் நதுவா. எனவே குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, குறைஷிகளுடைய முக்கியமான பிரமுகர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. அவசரமான ஒரு மஷூரா எங்கே நடக்குது, தாருன் நதுவால அவசரமான ஒரு ஆலோசனை சபை நடக்குது. முக்கியமான தலைவர்கள் பிரமுகர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. முக்கியமான குறைஷி தலைவர்கள் அபூ ஜஹல் அதில் இருக்கிறாரு, உத்பா இருக்கிறாரு, ஷைபா இருக்கிறாரு, அபூ சுஃபியான் மக்காவுடைய தலைவர் அபூ சுஃபியான் இருக்கிறாரு, உமையா இருக்கிறாரு, நதுர் இப்னு ஹாரிஸ் இருக்கிறாரு. முக்கிய தலைகள் எல்லாம் தாருன் நதுவால கலந்து கொண்டு ஒரு அவசரமாக இப்போ என்ன செய்கிறதுக்கு, வேறு அங்கால் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை, என்ன செய்வோம் என்ற ஒரு மஷூராவுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நேரம், முக்கியமான தலைவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையில் ஒரு தடிப்பமான உடுப்புடுத்து கொண்டு ஒரு வயசாளி ஒருத்தர் வாங்க. தடிப்பமான உடுப்பு ஆடை அணிஞ்சு கொண்டு ஒரு வயோதிபர் என்ன செய்கிறாரு, தாருன் நதுவாவுக்கு வாராரு. இப்போ குறைஷி தலைவர்கள் கேட்டாங்க, நீங்கள் உங்களை நாங்கள் முன்ன பின்ன கண்டில்லை, நீங்கள் யார்? அந்த வயோதிபர் சொன்னார், நான் நஜ்து தேசத்துடைய ஒரு மனிதன், நீங்கள் இவ்வளோ பாடுபடுறீங்க அந்த நபியாலைகள் எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் இப்போ முக்கியமான மஷூரா செய்ய போகிறீங்க அதுவும் தெரியும், என்னால் ஏழுமான ஹெல்ப்பை நான் பண்ணிட்டு போகிறேனே அப்படியே. அந்த நஜ்து தேசத்து கிழவன் வேற யாரும் இல்லை, ஷைத்தான். ஷைத்தான் மனித தோற்றத்தில் அது இவங்க இவ்வளோ காலம் தடமாறி சரி நான் சரி பெய்த்து ஐடியாவை கொடுத்து எப்படி சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன செய்வோம், அவங்களுடைய தஅவாவை நிப்பாட்டிடுவோம் என்று ஷைத்தான் இபிலீஸ் என்ன செஞ்சான், தடிப்பமான உடுப்பு உடுத்து கொண்டு வயோதிப தோற்றத்தில் ஷைத்தானும் வந்து அவனும் மஷூராவில் கலந்து கொள்கிறான். நிறைய கருத்துக்கள் இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க, நிறைய நேரம் நீடித்த மஷூரா போகுது, என்ன செய்கிறன்ற முடிவு இன்னும் வருவது இல்லை. போனவங்களை திருப்பி கூட்டிகிட்டு வருவா போயிட்டு. இப்போ என்ன செய்கிறது, மஷூரா நடந்து கொண்டிருக்கும் பொழுதோ அதில் அபுல் அஸ்வத் என்றவர் சொன்னார், சரி இவ்வளோ நடந்துருச்சு, நாங்களும் ஒரு 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷங்கள், 13 வருஷங்களாக இவரை வச்சு என்ன பாடுபடுறோம் நாங்கள், இவர் போகிற மாதிரி போட்டோம், எங்கள்ட மக்கா விட்டு போனால் எங்களுக்கு போதும், நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரிலாக்ஸாக இருப்போம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க வேண்டியதை செஞ்சு கொள்ளட்டும் என்று அபுல் அஸ்வத் சொன்ன நேரம் நஜ்து தேசத்து கிழவன் யார், ஷைத்தான் சொன்னான், உங்களோட மஷூரா அவ்வளோ நல்லம் இல்லை,
அவங்க போகிற இடத்துக்கு போட்டுமெண்டா போயிட்டு அவங்க பெரிய ஒரு குரூப்பாக உருவாகுவாங்களே. ஏனென்றால் நபியுடைய பேச்சு எல்லாரும் ஒரு கவர்ச்சி, எல்லாரையும் ஈர்க்குது. நபி அவங்க பேசினா எல்லாரும் டக்குன்னு அவங்களோட பக்கம் போகிறாங்க. இருக்கக்கூடிய நபி தோழர்களும் உறுதியானவங்க, டக்குன்னு விட்டு வீசிட்டு போகிறாக்கள் இல்லை, ஆழ்ந்த நம்பிக்கையுடையவங்க. மக்கா விட்டு போனால் போதும் என்று நீங்கள் இவரை விரட்டினீங்கன்னா இவர் இன்னொரு இடத்துல போய்த்து நல்ல ஒரு டீமாக உருவாகிடுவாங்க. அதுக்கு பிறகு திருப்பி உங்களுக்கு வந்து அடித்தா ஓடிடமே இல்லை. நஜ்து தேசத்துடைய கிழவன் ஷைத்தான் சொன்ன பதில். அதுக்கு பின்னால் அபுல் புக்தரி என்ற அந்த குறைஷி தலைவன் சொல்கிறான், என்ன செய்வோம் என்றா நாங்கள் இவரை பிடிச்சி சங்கிலியால் கட்டி ஒரு ரூமுக்கு போட்டு லொக் பண்ணிடுவோம். அங்கேயே இருந்து அவர் மௌத்தாகி போகட்டும், மௌத்தாகும் வரைக்கும் அப்படியே ரூமுக்கு போட்டு லொக் பண்ணிடுவோம். ஷைத்தான் அவர் தான் இப்போ எல்லா மஷூரையும் உடைக்கிற நல்ல ஒரு மஷூர் ஆவாரதுக்கு. ஷைத்தான் என்ன செய்கிறான், அப்படி செஞ்சால் அதுவும் சக்ஸஸ் இல்லை. ஏனெண்டா நபி தோழர்கள் உசுரை கொடுப்பாங்க இவருக்காக, தெரியும் தானே. நீங்கள் இவரை ஒரு ரூமில் லொக் பண்ணி சங்கிலியால் கட்டி போட்டீங்கன்னா அவங்க எப்படி சரி வந்து உடைச்சி இவங்களை காப்பாற்றிடுவாங்க. அவ்வளோ கட்ஸ் உள்ளவங்க, அவ்வளோ ஆழமான நம்பிக்கையும் ஆழமான நேசமும் கொண்டவங்க. இது சும்மா நீங்கள் நினைக்கவானம் என்று. இப்போ என்னதான் செய்கிற, தலை குழம்பி போயிட்டு அவங்களுக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த நுபுவத்து கிடைச்சி அந்த 3 வருஷம் ரகசிய அழைப்பு தொடர்ந்து அந்த 43 வயதிலிருந்து இவங்க என்னவெல்லாம் பாடுபட்டு பயங்காட்டி கொஞ்சம் அச்சுறுத்தி பார்த்து அடித்து பார்த்து சைலண்ட்டாக அமைதியாக போயிட்டு பார்த்து சாஃப்டாக பேசி பார்த்து அபூ தாலிப்கிட்ட போய் பேரம் பேசி பார்த்து ஒன்றுமே நடக்கல. இப்போ என்ன செய்கிற, இப்போ என்ன தான் இதுக்கு முடிவென்று சொல்லும் பொழுது குறைஷி காஃபிர்களில் கொடுங்கோலன் யார், குறைஷி காஃபிர்கள்லேயே ஆக கடுமையான காஃபிர் கொடுங்கோலன் யார் சொல்லும், அபூஜஹல் தலக்கணம் பிடிச்சவன். அது நாங்கள் பதிர்லையும் பார்ப்போம் எந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிச்சவன் என்று. கொடுங்கோலன் அபூஜஹல் சொன்னான், எனக்கிட்டேண்டா ஒரு மஷூரா இருக்குது, ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, நீங்கள்லாம் அதை எப்படி எடுத்துக்கொள்வீங்களோ தெரியா, என்கிட்ட ஒரு நல்லொரு ஐடியா இருக்குது என்று அபூஜஹல் சொல்கிறார். எல்லாரும் கேட்குறாங்க, என்ன உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. அபூஜஹல் சொன்னார், இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் கதைச்ச மாதிரி இந்த நஜ்து தேசத்து வயசாளி சொன்ன மாதிரி நீங்கள் முதலாவது சொன்ன எந்த மஷூராவும் சக்ஸஸ்ஃபுல் இல்லை. என்னட்ட ஐடியா இருக்குது என்னன்னா, இப்போ எல்லாத்துக்கும் காரணம் யார், ஆணி வேறு யார், ரசூலுல்லாஹ். உலகத்திலேயே ஆக பயங்கரமானது ஒரு மஷூரா, ஆக கேடு கெட்ட ஒரு மஷூரா, ஆக கெட்ட மஷூரா. அல்லாஹ் என்ன நடந்துச்சு, அபூஜஹல் சொன்னான், ஒன்றும் இல்லை, இவரை கொலை செஞ்சிருவோம். நான் லேசிப்பட்ட வார்த்தையல்ல. 1,24,000 நபிமார்களுக்கு லீடராக இருந்து 7 வானம் தாண்டி நபிமார்களுடைய வெல்கமோட போயிட்டு அல்லாவுக்கு கிட்ட நெருங்கி நின்று சலாவை எடுத்துட்டு வந்து அல்லாவுக்கு ஆக விருப்பமான மனிதரை கொலை செய்கிறதுக்கு அபூஜஹல் சொன்னான். அபூஜஹல் இதை விவரிக்கிறார், இப்படித்தான் கொலை செஞ்சால் பழிக்கு பழி கொண்டிருக்கிறேன். அது ஐயாமுல் ஜாஹிலியாவுலேயும் இருந்துச்சு. ஒருத்தர் கொலை செஞ்சால் பழிக்கு பழி கொலை செய்யும். அபூஜஹல் சொன்னான், நாங்கள் என்ன செய்வோம், முக்கியமான 11 கோத்திரங்களுடைய வாலிபர்கள் அல்லது தலைவர்கள் 11 பேர் சேர்ந்து கொள்வோம். 11 பேரும் சேர்ந்து கொலை செஞ்சால் நபியுடைய அந்த அப்துல் முத்தலிப் குடும்பத்தாருக்கு இந்த 11 கோத்திரத்தையும் பகைச்சி பழிக்கு பழி வாங்க இயலாது இல்லையா? இந்த 11 கோத்திரத்தையும் பகைச்சு கொண்டு மக்காவுக்கு இருக்க இயலானா? எனவே நாங்கள் 11 பேர் சேர்ந்து ஒரே அடிக்கா பாஞ்சு நபி அவங்கள கொலை செய்வோம். இப்போ பேசினான் இபிலிஸ், இதல்லையா மஷூரா, இதல்லையா ஐடியா. அந்த கிழட்டு தோற்றத்தில் இருக்கக்கூடிய இபிலிஸ் இப்போ தட்டி கொடுக்குறான், மஷூரா வேண்டா, இதுதான் மஷூரா, இதுதான் ஐடியா. இவன் ஐடியா யாருக்கு வரும் என்று சொல்லி இபிலிஸ் தட்டி கொடுக்க அந்த ஆலோசனை சபையில் தாருன் நதுவால் இருந்த எல்லாரும் விருப்பப்பட்டாங்க. ஓகே,
அப்படி செய்வோம். எப்படி செய்கிற, எப்போ செய்கிறேன்னு முடிவெடுத்துட்டோம், லேட் பண்ணுறது இல்லை, நைட்டுக்கு செஞ்சு முடிச்சுடுவோம். எப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழக்கம் இஷாவை தொழுதுட்டு நேரத்தோட படுத்துடுவாங்க. படுத்துட்டு பிந்தின இரவையில் தஹஜ்ஜுதுக்காக எழும்பி மஸ்ஜிதுல் ஹராம் கஅபாவுக்கு வந்து தொழுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவை தொழுதுட்டு தூங்கின பிறகு நாங்கள் நபி அவங்களோட வீட்டை வட்ட பண்ணிக்கொள்வோம். வட்ட பண்ணி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் எழும்பி தஹஜ்ஜுதுக்காக மஸ்ஜித் செல்லும் பொழுது நாங்கள் ஒரே பாய்ச்சலாக பாஞ்சி அவங்கள வெட்டிடுவோம், எல்லாம் சேர்ந்து கொலை செஞ்சிடுவோம் என்று சொல்லி முடிவு நடக்குது. அந்த முடிவில் எல்லாம் பிரிஞ்சு சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக பெய்துட்டாங்க. இன்றைக்கு நடந்த இந்த மஷூரா மக்காவில் இருக்கக்கூடிய மற்ற குறைஷிகளுக்கும் விளங்க தேவையில்லை. நாங்கள் யாரெல்லாம் முடிவெடுத்தோமோ எங்களோட மட்டும் சீக்ரெட்டாக இருக்கட்டும், எந்த விதமான டிஃபரன்ஸும் காட்டாமல் அவங்க சும்மா நோமலாக வளமையை போல நடந்து கொள்கிறாங்க. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஹிஜ்ராவுடைய அனுமதி கிடைச்சிருச்சுது, குறைஷிகள் இப்படியெல்லாம் திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, எங்க யார் சொன்னது, உங்களோட ஊர்வாசிகள் உங்களை விரட்டுவாங்கன்னு யார் சொன்னது? யார்? வரக்கத் இப்னு நௌஃபல். யார் அவர்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட சாச்சட மகன். அவர் அப்போ சொன்னார், உங்களோட ஊர்வாசிகள் விரட்டுற நேரம் நான் ஹயாத்தோடு இருந்து அவங்கள காப்பாற்றணும் என்று விரும்புகிறேன் என்று அவர் அப்போவே மௌத். அந்த 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 சப்ஜெக்டை சொல்லி கொஞ்ச நாள் அவர் மௌத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பொதுவாக மக்காவில் பகல் சாப்பாட்டுக்கு பிறகு எல்லாம் கொஞ்சம் நிசப்தமாகிடுவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. நான் நினைக்கிறேன் இன்றைக்கும் ஜித்தாவுடைய பஜார் அப்படி தான் நினைக்கும். நாங்கள் போன நேரம் அப்படி தான் இருந்துச்சு. பகலையிலிருந்து அசர் வரைக்கும் கடை ரெஸ்ட். அந்த டைமில் பொதுவாக எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிற டைம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டைமில் யாரும் யாரோட வீட்டுக்கும் விசிட் பண்ணுறதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டில் இருந்து பகல் மதிய நேரத்துக்கு பின்னால் முகத்தை மறைச்சி கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போகிறாங்க. 6 தோழர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி அவங்க ஆல்ரெடி சொல்லி வச்சாங்க, அபூபக்கர் எனக்கு இன்னும் அனுமதி வரல, நீங்களும் வெயிட் பண்ணுங்க, அனுமதி வந்தால் 2 பேரும் போவோம், ஹிஜ்ரத் போவோம் என்று சொல்லி வச்ச அந்த நாளையிலிருந்தே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத்துக்கு என்று சொல்லியே 2 ஒட்டகங்களை நல்லா சாப்பாடு கொடுத்து வளர்த்து வந்தாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம், நபி அவங்களோட வீடு எங்கே இருக்குது? சஃபா மருவா. அன்றைக்கு ஃபோட்டோவில் காட்டினேன், சஃபா மருவாவுக்கு பின்னால் இருக்குது. சஃபா மருவாவுக்கு பின்னால் அடுத்த ப்ரெசன்டேஷனில் இருக்கும். ஹைர். அபூஜஹலுடைய வீடு எங்கே இருக்குது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீடு எங்கே இருக்குது? காட்டினேன் அன்றைக்கு. மஸ்ஜிதுல் ஹராம் ஃபர்ஸ்ட் கேட்டால் வெளியே வாரன் கிளாக் டவருக்கு பக்கத்தில் ஹில்டன் இருக்குது. அந்த ஹில்டன் இருக்கிற அந்த இடத்துல தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீடு இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை மறைச்சி கொண்டு வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த டைமில் வந்து நபி அவங்க கதவை தட்டுறதா இருந்தால் முக்கியமான விஷயமாக இருக்கும், எனவே உடனே அவசரமாக திறந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டு கதவை சாத்திட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே என்ன விஷயம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படித்தான் நிலைமை இருக்குது, இப்படி இன்றைக்கி நைட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்க போகுது, அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்துட்டான். அனுமதி கொடுத்தது அல்லாஹ் தானே, பேசாமல் திடீரெண்டு நைட்டில் போய்த்து கதவை தட்டைஞ்சி இல்லை. எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் பிளானிங் என்றது இஸ்லாத்திலாக முக்கியம். அல்லாஹ் என்ன இருக்கிறான், தடபடன்னு போம் இல்லை. மஷூரா, ஒன்றாவது பிளானிங், அடுத்தது மஷூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் போயிட்டு எல்லாம் சொல்லி பேசி கதைச்சிட்டு மஷூராவை செஞ்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்க, அப்படி அவங்களும் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஹிஜ்ரத் போகிற யார்கிட்டையும் சொல்லலை. ஏன்னா அவங்களும் கொலை செய்ய வார குறைஷிகளும் தெரியாத மாதிரி வளமையை போல் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, யார்கிட்டையும் சொல்லிக்கொள்ளலை, யார்கிட்டையும் பேசிக்கொள்ளலை. அவங்களும் அமைதியாக சைலண்ட்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. எப்படா இரவாகுது என்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்க.
இரவாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவை தொழுதாங்க. தொழுதுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க போகிறாங்க. தூங்க போகிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு நபியுடைய யார்? கல்யாணம் மகளை முடிச்சு கொடுத்த பிறகு மருமகன். அதுக்கு முந்தி யார்? அலி இப்னு அபு தாலிப். அபு தாலிப்ல மகன். ஒரே விரிப்புல படுத்தவங்க. அலி இப்னு அபி தாலிப், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் எல்லாம் ஒன்றுக்கு ஒரே விரிப்புல படுத்தவங்க தான். சொன்னாங்க, அலி யமன் நாட்டுடைய இந்த பச்சை கலர் போர்வையை போத்தி கொண்டு நீங்கள் இன்றைக்கு ஏண்ட பெட்டில் படுங்க, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, அல்லாஹ் அவங்கள பாதுகாப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினதுக்கு பின்னால் அந்த ஏற்கனவே மஷூரா செய்யப்பட்ட மாதிரி 11 கோத்திரத்திலிருந்தும் வாராங்க. யாரும் வார? அபூஜஹல் முக்கியமானால் அபூஜஹல், உக்பத் இப்னு முஈத், நதுர் இப்னு ஹாரிஸ். இவர்கிட்ட பேர் அடிக்கடி வருவது நதுர் இப்னு ஹாரிஸ். ஞாபகம் இருக்கு, நேற்று முந்தநாத்து நிறைய நபி அவங்களை துன்புறுத்தில் ஈடுபட்ட முக்கியமான தலைகள். ஒன்று அபூஜஹல் இப்னு ஹிஷாம், ரெண்டாவது ஹக்கம் இப்னு அபுல் ஆஸ், மூணாவது உக்பா இப்னு அபு முஈத், நாலாவது நதுர் இப்னு ஹாரிஸ், அஞ்சாவது உமையா இப்னு ஹலப், ஆறாவது ஜம்ஆ இப்னு அஸ்வத், ஏழாவது துஐமா இப்னு அதி, எட்டாவது யாரு? ரசூலுல்லாஹ். சொந்த பெரியப்பா தம்பிட மகனை கொலை செய்யறதுக்கு இவரும் மனுஷனா? இவர் இஸ்லாமா இல்லையான்றது வேற. ஏன்னா அந்த காலத்தை பொறுத்த வரையில மார்க்கம் ஷரியாவென்றதுக்கு முந்தி சொந்தம் என்றா விட்டு கொடுக்குறல அவங்க. பொதுவாக அந்த வழக்கம் இருக்கு. ஹம்சா ரதியல்லாஹு நம்மளை பார்த்தோம், இஸ்லாத்துக்கு வந்து சொந்தத்தை விட்டு கொடுக்குறல. அபூ லஹப் சொந்த பெரியப்பா மஷூரா பண்ணி வாளேந்தி வந்திருக்கிறது நைட்டோட நைட்டா. எட்டாவது அபூ லஹப், ஒன்பதாவது உபய் இப்னு ஹலப், பத்தாவது நுஃபைஹ் இப்னு ஹஜ்ஜாஜ், அடுத்தது 11வது முனப்பிஹ் இப்னு ஹஜ்ஜாஜ். நான தம்பி 2 பேரும் வந்திருக்கிறாங்க. 11 பேர் சுற்றி நின்று கொண்டிருக்கும் பொழுது அபூ ஜஹல் மமதை பிடிச்சவன், பெருமை பிடிச்சவன். அபூ ஜஹல் சொன்னான், இவர் எங்கள்கிட்ட சொல்கிறாரு அல்லாஹ் ஒருத்தனைத்தான் வணங்கணுமாம், எங்கள்ட சிலைகள் எல்லாம் பொய்யாம், மௌத்தா போனதுக்கு முன்னால் திருப்பி எழுப்புறான், இப்போ இவரது நிலைமையே கேள்விக்குரிய இருக்குது என்று அபூ ஜஹல் கிண்டல் அடித்து சிரித்து கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நடுநிசையில் வரும் பொழுது ஒரே பாய்ச்சலாக வெட்டணும் என்று ஊட்ட சுற்றி 11 பேர் ஏந்திய வாள்களோட கண் சிமிட்டாம கண்ணை திறந்து கழுகு எப்படி இறைய டார்கெட் பண்ணுமோ 11 பேரும் டார்கெட் பண்றாங்க. இன்றைக்கெண்ட எங்கட மிஷன் சக்சஸ் தான், வேற ஒன்றும் செய்யலா. இண்டையோட முடிஞ்சது கதை. இதுக்கு பின்னால் நிம்மதியாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னான், கதவை திறந்துட்டு போங்க. எப்படி போற? இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி மூசா நபியுடைய உம்மாக்கு அல்லாஹ் சொன்னதே இதை கூடையில வச்சு விடுங்க. அவ திருப்பி கேள்வி கேட்கல, யா அல்லாஹ் இதுக்கு புள்ள எப்படி மூச்சுடும் யா அல்லாஹ், கூடையில வச்சு மூடினா யாரு பால் கொடுக்குற யா அல்லாஹ், பசி வந்தா என்ன செய்யும் யா அல்லாஹ், கொஞ்சம் தாளை பார்த்தா என்ன செய். அல்லாஹ் டிரெக்டா சொன்னா, அல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தான் மூசா நபியோட உம்மாக்கு, நீங்க போடுங்க, உங்கள்கிட்ட நாங்கள் உங்களோட பிள்ளையை ரிட்டர்ன் அனுப்புவோம், சும்மா இல்லை நபியாக்கி அனுப்புவோம் விட்டாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நீங்கள் கதவை திறந்து வெளியில் போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. எல்லாரும் கண் முழிச்சு கொண்டு, தூக்கம் இல்லை, தூக்கம் மசக்கத்தில் அரக்கண் பொத்தியல்ல, நல்லா கண் திறந்து கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போகிறாங்க. அல்லாஹ் முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரு வாலொண்டு அல்லாஹ் அமைச்சான். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் ஹல்ஃபிஹிம் சத்தா ஃபஅக்ஷைனாஹும், அதை மூடிக்கொண்டிச்சுது. ஃபஹும் லா யுப்சிரூன், அவங்களால பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது சும்மா போகையும் இல்லை, மண் கொஞ்சம் எடுத்து 11 பேருக்கு கிட்ட போயிட்டு இந்த வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் ஓதி ஒவ்வொருத்தர தலையிலையும் மண்ணை போட்டுட்டு போனாங்க. சும்மா போகையும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போனாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இரவு முழுவதும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இப்போ வருவாங்களா. இப்போ ஏண்டா நபியோட ஹிஜ்ரத் போகிறாரு, தூங்கிட்டு இருக்கல. வந்ததோட முன் கதவை சாத்திட்டு அவசரமாக பின் கதவால்
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரம் நபி அவங்களுக்கு ஹஸரத் அபூபக்கருக்கும் சாப்பாடு கட்டி கொடுக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகள் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபி அவங்க முடிச்சிருது, நிக்காஹ் செஞ்சுக்கிறாங்க, இன்னும் முடிக்கல. அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தாத்தா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. டக்குன்னு சாப்பாட்டை கட்டுறாங்க. சாப்பாட்டை கட்டுறது கொண்டும் இல்லை, உடனே இடுப்புள்ள பட்டி எடுத்தாங்க, ரெண்டா கிழிச்சாங்க, ஒண்டா கட்டினாங்க, ஒண்ட சாப்பாட்டை கட்டினாங்க. அவங்களுக்கு அதனால் ஒரு சிறப்பு பெயர் தாத்துன் நிதாகைன், ரெண்டு பட்டியுடைய பொம்புல. ஹைரன். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் எங்க போறாங்க? மதீனாக்கு போகல. எங்க போறாங்க? மதீனா இருக்குது, மக்காலிருந்து மேலே போகணும், மக்காலிருந்து மேல் பக்கமாக போகணும். அவங்க போனாங்க மக்காலிருந்து கீழ்பக்கம் 8 கிலோமீட்டர் 5 மைல் தூரம். அங்கதான் இருக்குது என்ன குகை? ஹிரா இல்ல, சௌர். ஹிரா போனது 40ல், சௌர் மலைக்கு போனாங்க. ஏனண்டா இவங்க எப்படியும் வலை வீசி கொலை செய்யறதுக்கு ஊட்ட சுத்தி வந்தவன் சும்மிருப்பானா? தேடி தேடி வருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட போறாங்க. எப்படி போறாங்க? அடே போனா காலச்சை வச்சு பிடிச்சிருவான் இல்லையா? நுனிக்காலை குத்தி குத்தி நடக்கிறாங்க. கால் அச்சு ஏன்னா கால் தடம் பார்க்கும் நிபுணர்கள் இருந்த அந்த காலத்தில் கால் அச்சை வச்சு சொல்லுவார், இது யார்ட கால் அச்சு, எங்கே போயிட்டிருக்கிறார். கால் அச்சு படாமல் நுனிக்காலை குத்தி குத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் எதை நோக்கி போகிறாங்க? சௌர் மலையை நோக்கி போகிறாங்க. இங்கே இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வாரதுக்கு ஒருத்தர் வந்தார். வந்து கேட்டார், என்ன இந்த மஷூரா இந்த 11 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியவில்லையா? எந்த குறைஷிக்கும் தெரியவில்லையா? ஒரு காஃபிர் வந்தார், ஒரு குறைஷி. கேட்டார், நீங்கள் 11 பேரும் என்ன செய்கிறீங்க இன்னைக்கு வாழ வச்சுட்டு? என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இல்லை, நபியை கொலை செய்ய அவர் இப்போ தான் போகிறார். இன்னைக்கால அவர் இப்போ தான் போகிறார். இவங்க உடனே என்ன செஞ்சாங்க? கதவு கெப்பால பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ்ட பெட்டில் பச்சை அவங்க வலிமையாக போத்துற பச்சை போர்வையால் ஆள் தூங்குது. நீங்கள் கண்டது வேற யாரும் இருந்தால் உள்ளுக்கு தூங்குறாங்க. பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட இந்த நப்பாசையில் நிற்கிறாங்க. காலையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு கதவு திறக்கும் போது பாஞ்சாங்க. பார்த்தா அலி ரலியல்லாஹு அன்ஹு. உடனே பிடிச்சி கேட்டாங்க, எங்க இவர் தெரியா? அலி ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டு கஅபாவில் வச்சு பல மணித்தியாலங்கள் அடின்னு அடித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அப்படி போயிட்டு சௌர் மலை அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. நுனிக்காலால் நடந்து நடந்து போனதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன, இந்த மலைக்கு ஏறலாம். இது உயரமான மலை மட்டுமல்ல, சரியான கரடு முரடான மலை. மதீனாவில் மக்காவில் சில மலைகள் இருக்குது, குதிரை கூட அதில் பரிசா ஒட்டகங்கள் எல்லாம் பரிசா ஏறி பயணிக்காது. அந்த அளவுக்கு கரடு முரடான பாறைகள் கொண்ட மலைகள் இருக்குது. அப்போ இந்த இதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால ஏற ஏலா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சுப்ஹானல்லாஹ், பாக்கியம் என்ன புண்ணியம் செஞ்சோ தெரியா? அன்பு நபியை தோல்ல சுமக்கிற பாக்கியம். 6 தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த நேரம் கிடைக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி கொண்டு மலை உச்சி வரைக்கும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏறினாங்க. ஏறி அந்த சௌர் என்ற குகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படியே கீழே வச்சுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தோழர் ஃப்ரெண்ட் அண்டா ஃப்ரெண்ட் உலகத்தில் இவர்தான். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களுக்கு போகிறதுக்கு நான் அனுமதி தர மாட்டேன். நான் ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு குகையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வரேன். பொதுவாக குகையில் மனுஷன் இருக்கிறில்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வச்சுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணினாங்க. குகையில் சில ஓட்டைகள் இருக்குது. தண்ட 6 தோழர் நபிக்காக உடுப்பை கிழிச்சு அடைச்சாங்க. உடுப்பை கிழிச்சு தண்ட உடுப்பை கிழிச்சு சில ஓட்டைகள் அடைச்சாங்க. இன்னும் 2 ஓட்டை இருக்குது. சரி, 2 கால் இருக்குது தானே என்று சொல்லி முதலாவது உள்ளுக்கு போயிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே வாங்க, உள்ளுக்கு வாங்க. சௌர் குகையுள்ளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது டயர்ட் என்ன செஞ்சாங்க?
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மடியில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்தாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? நபியை தொடுறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? எவ்வளோ பரக்கத்தான மனிதர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு படுத்து அந்த 2 ஓட்டைகளையும் அடைச்சு கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு விஷஜந்து வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலை தீண்டுது. அது உண்மையிலேயே காலை தீண்டுதா அல்லது அகிலத்துக்கெல்லாம் அருட்கொடையாக வந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இந்த குகைக்கு வந்து இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கணும் என்றுதான் அந்த விஷஜந்து வெளியில வர பார்க்குதா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருத்தம் தாங்கலாம். ஆனாலும் ரசூலுல்லாஹ் முழிச்சிடுவாங்க. என்னையும் உங்களையும் யோசிங்களே, வைஃப் தூங்குறா, இப்போ சாம பல்ல கடிச்சிட்டு எழுப்புவோம். எங்கட புள்ள 2 நாள் தூக்கம் இல்லை, இப்போதான் இன்றைக்கு தான் எங்கட கை குழந்தை நிம்மதியாக தூங்குது, நாங்கள் எங்கள் விஷஜந்து வரப்பாக்குது, காலை வச்சு அது கடிக்கட்டும் பரவாயில்ல, இருக்க மாட்டோம். சரி 2 நாள் புள்ள தூங்காட்டி பரவாயில்ல, எடுத்துட்டு ஓடுவோம் என்று ஓடுவோம். இதுதான் சஹாபாக்களுடைய அன்பு. வச்சாங்க வருத்தம் தாங்க இல்லாமல் கண்ணீர் கொட்டுது நபியுடைய முகத்தில். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கண்ணீர் கொட்டுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சுக்கிறாங்க, அபூபக்கர் ஏழு உரிங்க வருத்தம். உடனே எச்ச தொட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வச்சாங்க. வருத்தம் அப்படியே இல்லாமல் போய்த்திருச்சு. பரக்கத்து, ரசூலுல்லாஹ்வுடைய எச்சும் பரக்கத்து. எச்ச தொட்டு வச்சாங்க. அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வருத்தம் இல்லாமல் போய்த்திருச்சுது. இப்போ என்ன செய்கிறாங்க, இவங்க இங்கே கொதிச்சு கொண்டிருக்கிறாங்க குறைஷிகள். இதுக்கு மேலே ஆத்திரத்தை அடக்கையில கொதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட போன அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ மக்காவில் என்ன நடக்குதுன்னு தெரியதில்லையா ஹஸரத்? இந்த சம்பவத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க அபூபக்கர் இடத்துல, அபூபக்கரே, ஏண்ட எல்லா நன்மையும் நான் உங்களுக்கு தாரேன். நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு செஞ்ச எல்லா நல்ல அமல்களையும் நட்பணிகளையும் உங்களுக்கு தாரேன். எனக்கு அந்த நீங்கள் சவுரில் தங்கின ஒரு நைட்டு நன்மையை மட்டும் தாரீங்களா? எவ்வளோ பாக்கியசாலி நீங்கள், அதை மட்டும் எனக்கு தாரீங்களா? ஏன்னா அவ்வளோ நன்மை நான் உங்களுக்கு தாரேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர், சாதாரண இரவல்ல, என்ன முழு வாழ்க்கையையும் விட எனக்கு ஆக சந்தோஷமான இரவு அந்த குகையுள்ளுக்கு அந்த விஷஜந்து கடிச்சந்த அந்த வருத்தத்தோட அந்த கழிச்ச அந்த ஒரு இரவு எதை தந்தாலும் முட்டு தர மாட்டேன். லைஃப்லையே நான் ஆக விருப்பமான இரவு அந்த இரவு தான் என்று சொல்லி எவ்வளோ பாக்கியம். சுபஹானல்லாஹ், ஹைரன். இப்போ மக்கா கொதிச்சு கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை நாள் போனாங்க சௌருக்கு. வெள்ளி, சனி, ஞாயிறு, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் தங்கினாங்க. தெரியும் மக்காவில் இனி இல்லைன்ற அளவுக்கு துள்ளி குதிச்சு தடமாறுவாங்கன்னு சொல்லி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகன் யாரு? அப்துல்லா. நிறைய அப்துல்லாக்கள் இருந்தாங்க. அபாதிலாக்கள் என்று சொல்லுவாங்க. அப்துல்லா ப்ளூரலாக சொல்லுவாங்க, அபாதிலாக்கள் என்று. அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கர் ஒரு யூத், ஒரு யங் ஒருத்தர். நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம், யார் இஸ்லாத்துக்கு உதவி செய்கிறதெல்லாம் யார்? எல்லாம் வாலிப பொடியன்மார்கள், வாலிபர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, நைட் டைமில் எல்லாம் சிச்சுவேஷனை பார்த்துட்டு மக்காவுடைய செய்தி எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்படித்தான் சிச்சுவேஷன் இருக்குது, பின் வழியால் போயிட்டு அப்படி 8 கிலோமீட்டர் சௌர் குகைக்கு அவர் போயிட்டு இப்படித்தான் மக்காவுடைய சிச்சுவேஷன் இருக்குது என்று சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அந்த நைட் ஸ்டே பண்ணிவிட்டு விடிய முந்தி காலையாக முந்தி இவர் வந்துடுவார். போயிட்டு வந்த காலச்சு இருக்கும் தானே, இதை வச்சு பிடிச்சிடக்கூடாது இல்லையா? என்ன செய்வாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு எல்லாம் ஆல்ரெடி பிளான். அபூபக்கர் ரலியல்லாஹுவோட அடிமை ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ன செய்வார், விடிகிறதோடையே இந்த அப்துல்லா இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு போயிட்டு வந்த அந்த காலச்சுக்கு மேலே ஆடுகளை மேய்க்கிறதுக்காக ஓட்டிட்டு போவாங்க. அவர்கிட்ட கால் தடங்கள் மறைஞ்சிடும். அவர் போய்த்து ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்து கொஞ்சம் இருட்டா வைக்கிட்ட டக்குன்னு சோறு குகையில் போயிட்டு பாலை கறந்து குடிச்சிட்டு வருவார். இதெல்லாம் ஆல்ரெடி வெல் பிளான், நல்லா திட்டமிட்டு செஞ்ச ஒரு செயல் இது. ஹைரன் இவர் இப்படி வருவார். இப்போ ஒன்றுமே இல்லை, இவங்க சோறு குகையில் இருக்கிறாங்க.
3 நாள் குறைஷிகளுக்கு பைத்தியம் பிடிக்காத குறை தேடி திரிகிறாங்க. எங்கே போனார் மனுஷன், உள்ளுக்கு இருந்த மனிதன் எங்கே போனார் என்று தேடி திரிகிறாங்க. எந்த இடத்துலையுமே காண்றதுக்கு இல்லை. எல்லா இடமும் தேடி 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 அவசரமாக மஷூரா செய்கிறாங்க. ஒன்றுமில்லை. மக்காவிலிருந்து வெளியில் போகிற எல்லா எக்ஸிட்லையும் என்ன செய்யணும் என்றா, எல்லா திசையிலையும் ஆயுதம் ஏந்திய வீரர்கள் கடுமையான கண்காணிப்பில் வைக்கணும், நபி பேத்திடக்கூடாது. அடுத்தது இன்னொரு அறிவிப்பு செஞ்சாங்க, 2 பேர் மிஸ் இருக்கிறாங்க, நாங்கள் தேடக்கூடிய முக்கியமான 2 பேர், இவங்களை உசிரோட பிடிச்சி தந்தாலும் சரி அல்லது பிணமாக கொண்டு வந்தாலும் சரி, மக்காவுள்ள கொண்டு வந்த ஒரு தலைக்கு 100 ஒட்டகம். ஒட்டகத்துடைய விலை என்ன? இன்றைக்கு ஒரு 75,000 ஒரு குறைஞ்சது வைப்போமே, ஒரு தலைக்கு 75 லட்சம், 2 பேரை பிடிச்சிருந்தா 1.5 கோடி தார, அப்படி சரி பிடிப்போமே என்று தேடுறாங்க. எல்லாரும் சல்லடை போட்டு தேடுறாங்க. காலடி பார்க்கிற நிபுணர்கள், குதிரை வீரர்கள், கால்நடை வீரர்கள், பாலைவனம் என்ன, பள்ளத்தாக்கு என்ன, காடுகள் என்ன, எல்லா இடமும் சல்லடை போட்டு தேடுறாங்க. கடைசியாக இந்த சௌர் குகை அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ், கால் விளங்குது, வந்திருக்கிறாங்க எங்களை தேடி, குனிஞ்சு பார்த்தா மாட்டிப்போமே, நாங்கள் 2 பேர் மட்டும் இருக்கிறோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் லா தஹ்சன், கவலைப்படவானம், இன்னல்லாஹ மஅனா, எங்களோட அல்லாஹ் இருக்கிறான், எங்களோட அல்லாஹ் இருக்கிறான். 3 இரவுகள் அங்கே தங்குறாங்க. ஏற்கனவே திட்டமிட்டபடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அடிமை ஆடு மேய்ச்சிட்டு அந்திக்கு பாலை கறந்து கொடுத்துட்டு வருவார். அப்போ இந்த நேரத்தில் குறைஷிகள் வந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சௌர் குகை அல்லாஹ் என்ன செஞ்சான், என்ன நடந்துச்சு, சில நிகழ்வுகள் நடந்துச்சு. சிலந்தி கூடு கட்டிச்சுது. அப்புறம் இதை பார்த்தாங்க, இதுள்ளுக்கு மனுஷன் போனால் இதெல்லாம் பிஞ்சிருக்குமே, அல்லாஹ்ட ஏற்பாடு. அல்லாஹ் நினைச்சா சின்ன டிஸ்டன்ஸ், ஆனால் அல்லாஹ் மறைச்சிட்டான். ஹைரன். இப்போ எல்லாரும் பெய்த்து தடமாறி கொண்டிருக்கிறாங்க குறைஷிகள். இப்போ 3 நாள் கழிச்சு, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் தங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் காலையில், என்ன கிழமை, திங்கக்கிழமை காலையில், அது ரபீஉல் அவ்வல் மாதம் 1வது நாள், ஃபர்ஸ்ட் போகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி போகிற ஏற்கனவே திட்டமிட்டு பேசி வச்சுருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு உரைகீத், பேரை சொல்லுங்க பாப்போம். இவர் முஸ்லீம் அல்ல, நான் முஸ்லீம் என்றாலும் இவருக்கு பாலைவனத்தை பற்றி நல்ல விளப்பம், நல்லா தெரியும் இவருக்கு. இவரை ஆல்ரெடி பேசி வச்சுருந்தாங்க, நாங்கள் இப்படி போகிறோம், எங்களோட ஒட்டகத்தை எடுத்துட்டு மண்டே திங்கக்கிழமை மார்னிங் நீங்கள் அந்த சௌர் குகையில் அந்த அடிவாரத்தில் இருக்கணும் என்று பேசி வச்சுருந்தாங்க. என்ன நம்பிக்கைக்குரியவர், முஸ்லீம் இல்லை, இவரும் குறைஷிகளை சேர்ந்த அவங்களோடு உள்ளவர் தான், ஆனாலும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொண்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு உரைகீத் ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி என்ன செஞ்சார், திங்கக்கிழமை காலையில் அந்த சௌர்குகை அடிவாரத்துக்கு போனார். அங்கிருந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் 6 தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடிமை யார் சொன்னேன். இப்போ அரபு பெயர்கள் கொஞ்சம் கஷ்டம் என்ன, ஹைர், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, இவரும் என்ன செய்கிறாங்க, இந்த அப்துல்லாஹ் இப்னு உரைகீதோட போகிறாங்க. இவர் என்ன செஞ்சாரெண்டா, நல்ல ஒரு வேலை செஞ்சார். இவர் என்ன செஞ்சாரென்றால், இப்போ வளமையாக மக்காவை நோக்கி போகிற மெயின் ரோட்டில் கூட்டிகிட்டு போகாமல், இதை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும், கீழே மக்கா மேலே மதீனா, ரெட் கலர் லைன் காட்டுறது வளமையாக போகிற ரோடு. அது பொதுவாக மக்காவாசியில் வளமையாக போகிற ரோடு. இவர் என்ன செஞ்சார், அப்துல்லாஹ் இப்னு உரைகீத், அந்த க்ரீன் கலர் லைன் இருக்குதே, அப்படி ஜிக்ஸாக்ல இப்படி அங்கிட்டு இங்கிட்டு கூட்டிகிட்டு போனார். கையில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ரோடை மாற்றி கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கணும், விஷயத்தையும் விளங்கணும் என்றதுக்காக வேண்டி ரோடை மாற்றி அப்துல்லாஹ் இப்னு உரைகீத் கூட்டிகிட்டு போகிறாரு. இது 1வது நாள் திங்கக்கிழமை நடக்குது. இந்த ஒன்றை மட்டும் சொல்லி இன்றைய இந்த ஹிஜ்ரத்தை முடிக்கிறேன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணையிலும், இன்றைக்கு மக்காலிருந்து வழி அனுப்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நபி அவங்கள மதீனாவில் காணையிலும். இப்போ இங்கெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிற நேரம் சுராகத் இப்னு மாலிக் என்ப ஒரு குறைஷிட்ட ஒருத்தர் சொன்னார், நான் அந்த கடலோர பக்கமாக போகிற நேரம் 2 பேர் 2 மனிதர்கள் போகிறத கண்டேன்.
இவருக்கு நோட்டா விரிச்சது சுராக்கத் இப்னு மாலிக்கு, ஆஹா முழு மக்காவும் வலை வீசி தேன்ற அந்த நபியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும் தான் போகிறாங்க என்று விளப்பம். ஆனாலும் இவர் காட்டிக்கொள்ளலை. ஏன்? அந்த 100 ஒட்டகம் 200 ஒட்டகம் எனக்கு கிடைச்சி நான் லட்சாதிபதி ஆகிறணும் என்ற ஆவல். இவர் சொன்ன அச்சிச்சி அது நபி அவங்க இல்லை, அது வேற யாரோ நீங்கள் கண்டது அது அப்படின்ட்டு சொல்லிட்டு சைலண்டாக மஜ்லிஸ்ல இருந்து எழும்பி வந்து அடிமைகிட்ட சொன்னாங்க, நான் கொஞ்சம் முந்தி போகிறேன், நீங்கள் என் ஒட்டகத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என் குதிரையை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தூரமாக அவுட் ஆஃப் பார்டரில் வச்சு தாங்க எனக்கு என்று சொல்லி சுராக்கத் இப்னு மாலிக் போகிறார். போயிட்டு அவர் குதிரையில் ஏறி இவர் இப்போ அந்த 200 ஒட்டகத்துக்கும் நான் சொந்தக்காரனாகணும், ஏண்ட பெருமை முழு மக்காவும் பேசணும், யாருமே கண்டுபிடிக்காததை இவர் கொண்டுட்டாருண்டு போனால் சரி 2 பேர் போகிறாங்க. தூரத்திலிருந்து பார்த்தாரு சரியா சரி போகிறது நபியவங்களும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு இவருக்கு சந்தோஷம், நான் ஃபேமஸ் ஆக போகிறேன். போனார், கிட்ட கொஞ்சம் தூரம் விளங்குற தூரம் போகிற நேரம் குதிரை கால் தடுமாறி உளுந்தார். இப்போ என்ன செஞ்சார், உடனே அம்பு கூட்டில் ஒரு அம்பு எடுத்தார். நான் போகிறதா வாரதா என்று அந்த நாங்கள் சீட்டு குலுக்கி போட்டுற மாதிரி அவங்க அம்புகளை வச்சு பார்ப்பாங்க. வந்துச்சுது போகவானம் நிப்பாட்டிடு என்றாலும் இவ்வளோ கிட்ட வந்துட்டு எனக்கு எவ்வளோ பேர் கிடைக்கும், என்ன மதிப்பு என்னவாகும் இடையில திருப்பி போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு பயந்து திரும்பி பார்க்குறேன். நபி அவங்க சொன்னாங்க பேசாமல் வாங்க, ஒன்றுமே இல்லை, ஒன்றும் நடக்காது, நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம். கிட்ட நபி அவங்க ஓதுற சத்தம் இவருக்கு கேட்குது, சுராக்கத் இப்னு மாலிக்கு கேட்குது. குதிரையோட கால்கள் 2 மண்ணில் புதஞ்சிருச்சுது. கஷ்டப்பட்டு தட்டு தடமாறி எழும்புதோ வானத்திலிருந்து ஒரு புகை மண்டலம் கொண்டு வந்து அந்த 2 குதிரையுடைய முன்னங்கால்களையும் புண்ணாக்கிடுச்சுது. இவர் இப்போ ஹெல்ப் கேட்குறாரு, மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு கொஞ்சம் நின்று உதவி செஞ்சுட்டு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றாங்க. அப்படி திரும்பி வந்தாங்க. இவர் சொன்னார், சரி இதிலிருந்து விளங்குது நீங்கள் உண்மையான நபி, ஆனாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கூட போகலுமே நசீபி இல்லை விளங்கிருச்சுது. இவர் நபியை வெட்ட கொண்டு போன வாளோட சாப்பாடெல்லாம் திறந்து கொடுத்து யார் ரசூலுல்லாஹ் சாப்பிடுங்க. நபி அவங்க சாப்பிடல. நபி அவங்க சொன்னாங்க, எங்களை கண்டதை விட்டுருங்க, அந்த கதையை விட்டுருங்க, மறைச்சிடுங்க. இவர் இப்போ போகிறாரு மக்காவுக்கு போகிற நேரம் மக்கள் எல்லாம் தடமாறிட்டு காவலை கீக்கிறாங்களே. இவர் சொல்கிறாரு, இந்த ரோட்டில் போய்த்து எல்லா இடமும் தேடி பார்த்தேனப்பா, அப்படி 2 ஒத்தரும் இல்லை இங்கே. சரி நீங்கள் இனி தடமாறவானம், நீங்கள் மக்காவுக்கு போய்ட்டு சேருங்க. காலையில் ரசூலுல்லாவை கொல்ல போனவர் அன்றைக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு, இங்கே ஒத்தரும் இல்லை, இந்த ரோட்டில் நான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன்னு காவல் கொடுக்குறாரு. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் எப்படி எல்லாம் நிலைமைகளை மாற்றினான். ஹைரன் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ராவுடைய இந்த ரோட்டில் நடந்த முக்கியமான 1-2 நிகழ்வுகளோட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை போயிட்டு சேர்றதை பார்ப்போம். ஆனால் நபி அவங்க எப்போ வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்களோ அண்டையிலிருந்து மதீனாவாசிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரசூலுல்லாஹ் வருவாங்களா இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் கவனிப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அன்பு நபியுடைய முஹப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்பு நபியுடைய சுன்னாக்களை இத்திபா பின்பற்றக்கூடிய தௌஃபீக் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.